டாஸ்மாக் மதுபான கடைகளில் காலி மது பாட்டில்களை திரும்பப் பெற வேண்டும் என களத்தில் காலி மது பாட்டில்களை தொங்கவிட்டபடி நூதன முறையில் சமூக ஆர்வலர் அரசு கோரிக்கை விடுத்துள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையிலும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் தூத்துக்குடி அண்ணா நகரை சேர்ந்த சமூக ஆர்வலர் பாலகிருஷ்ணன் நூதன முறையில் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டார். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் விழிப்புணர்வு பாதகைகள் ஒட்டப்பட்ட வாகனத்தில் காலி மது பாட்டில்களை தொங்கவிட்டபடியும் தனது களத்திலும் காலி மது பாட்டில்களை தொங்கவிட்டபடியும் தூத்துக்குடி 1ஆம் ரயில்வே கேட் பகுதிக்கு வந்த அவர் அங்குள்ள காந்தி சிலை முன்பு நூதன விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்பொழுது அவர் தமிழ்நாட்டில் மதுப்பிரியர்கள் குடித்துவிட்டு வீசும் காலி மது பாட்டில்களால் பொதுமக்கள் மட்டுமல்லாமல் கால்நடைகளும் பெரிதும் பாதிக்கப்படுகிறது. மேலும் வீதிகளில் வீசப்படும் காலி மது பாட்டில்களால் சுற்றுச்சூழல் பெரும் பாதிப்புக்குள்ளாகிறது. எனவே தமிழ்நாட்டில் ஊட்டி, கொடைக்கானல் மற்றும் கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் உள்ளது போல் டாஸ்மாக் மதுபான கடைகளில் விற்கப்படும் மது பாட்டில்களை மதுப்பிரியர்கள் குடித்துவிட்டு பொதுவெளியில் வீசி செல்வதை தடுக்கும் வகையில் காலி பாட்டில்களை டாஸ்மாக் நிறுவனம் திரும்பப் பெற வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்தார். டாஸ்மாக் நிறுவனம் காலி மது பாட்டில்களை திரும்ப பெற வேண்டும் என சமூக ஆர்வலர் நூதன முறையில் விழிப்புணர்வு மேற்கொண்ட சம்பவம் தூத்துக்குடியில் மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. இன்று உலக சுற்று தினத்தை முன்னிட்டு எனது அரசு மதுபான கடையில் மது எம்டி பாட்டிலுக்காக ஒரு விழிப்புணர்வு போராட்டம். ஏன்னா தமிழகம் முழுவதும் ஊட்டி, கொடைக்கானல், கன்னியாகுமரி சில மாவட்டங்களில் எடுத்து அரசே 10 ரூபாய் எடுத்து மது கடையில் கொடுத்து 10 ரிட்டர்ன் எடுக்காங்க. இந்த கோரிக்கையை தமிழகம் முழுவதும் அரசு 10 ரூபாய் ரிட்டர்ன் எடுத்தா மிக நல்லது. ஏன்னா இதனால் துப்புரவு தொழிலாளர்கள், கால்நடைகள், மனிதர்கள் சில ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. ஒருத்தர் குடிச்சிட்டு வீசி அந்த பாட்டில் உடஞ்சி திரும்பி ஒருத்தர் கால் சுகர் பேசினா நோயில கொண்டு கேள்விக்குரியாது. அதனால இந்த 10 ரூபாய் எடுத்து இந்த உலகத்தை பூமியை சுத்தப்படுத்துவதற்காக இந்த பாட்டிலை 10 ரூபாய் ரிட்டர்ன் எடுக்க மிக அன்புடன் இந்த தமிழக அரசு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்.